இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை விதை பலன் தரும் என்ற தலைப்பின் கீழாக, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். சங்கீதம் 126:6. ஓர் ஓய்வு நாள் பள்ளியில் வேத ஆசிரியர் பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, ஓர் மாணவன் வேத பாடங்களை கவனியாது மற்றவர்களையும் கவனிக்கக்கூடாதபடி இடையூறு செய்து கொண்டிருந்தான். இதை குறித்து அவனிடம் ஆசிரியர் அதிக அறிவுரைகளை கூறினார். ஆனால் அவருடைய முயற்சிகள் வீணாகி விட்டன. வேத பாட ஆசிரியர் மனவேதனை அடைந்தார். அந்த மாணவன் வேறு இடங்களுக்கு சென்று தன்னுடைய சொந்த மனம் போல நடந்து வாழ்ந்து வந்தான். பல ஆண்டுகள் கழித்து அவன் வீட்டுக்கு திரும்பினான். ஒரு நாள் தெருவழியை நடந்து வந்த பொழுது ஒரு கல்லறை தோட்டத்தை கண்டு அதற்குள் சென்றான். ஒரு கல்லறையில் தன்னுடைய முன்னாள் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர் பெயர் போடப்பட்டிருப்பதை கண்டு திடுக்கிட்டான். அப்பொழுது அவர் அவனுக்கு அளித்த போதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் முன்பாக தோன்றியது. கலங்கி போய் நின்றான். தன் பாவ நிலைமையை உணர்ந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனோடுடைய உள்ளத்தில் கிரியை செய்தார். அந்த கல்லறையின் அருகில் அவன் முழங்காற்படியிட்டு பாவ அறிக்கை செய்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். பிறகு ஓர் சிறந்த தேவ ஊழியனாக பணிபுரிந்தான். மரித்த ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர் அந்த வாலிபன் ஓர் பயனற்றவனாக சென்று விட்டானே என்று எண்ணத்தில் மரித்திருந்தார். ஆனால் அநேக ஆண்டுகள் கழித்து அது பயனுள்ளதாக அமைந்தது. இதை குறித்து தாவீது கூறும் பொழுது, துக்கத்துடன் கண்ணீரோடும் வேர்வையோடும் மனப்பூர்வத்துடனும் ஆர்வத்துடனும் ஒருவன் திருவசனம் என்ற விதையை விதைத்தால் பல நாட்கள், வாரங்கள், மாதங்கள், இன்னும் வருடங்கள் கழித்தும் அதன் பலனை கம்பீரமாக அறுவடை செய்யும் வாய்ப்பை தேவன் தருவார். இது அவருடைய வாக்குத்தத்தம். இப்பூ உலகில் உழைப்பின் பலனை காண முடியாவிட்டாலும் நிச்சயமாக பரலோகத்தில் அறுவடையின் பலனை கண்டு மகிழ்வோம். ஆவிக்குரிய முதலீடு ஒவ்வொன்றுக்கும் நித்திய பலன் உண்டு. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசின கிருபைக்கு ஸ்தோத்திரம். கேட்டு ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.